ஒரு முக்கிய செய்தி. மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலான வரைவு அறிக்கையை யுஜிசி திரும்பப் பெற வேண்டும் என்று அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க சாமுவேல். அஷ்ரப் அலி, இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் முதலமைச்சரின் வழியில் கேரள அரசு யுஜிசி எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக அவர் தற்பொழுது தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல மக்களாட்சியும் மாநிலங்களின் கல்வி சுயாட்சியையும் சிதைக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஒன்றிணைவோம் என்று அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அரசு இதுவரைக்கும் உருவாக்கி வளர்ந்துள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பல்கலைக்கழக நிதி குழு அதாவது யுஜிசி வாயிலாக கைப்பற்றி தமது கல்வி வளர்ச்சியை தடுக்க முயல்கிறது மோடி அரசு என்றும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் மீது மாநில அரசுகளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என கூறுவது சர்வாதிகார ஆணவம் என்றும் அன்றி வேற என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல மாநில அரசுகளின் மிரட்டி பார்க்கும் அதிகார நடவடிக்கையை இது என்று அவர் தனது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஒரிசா அரசின் யுஜிசி விதிகளை ஏற்காவிட்டால் மாணவர்கள் ஒன்றிய அரசின் இந்த யுஜிசியை ஏற்காவிட்டால் மாணவர்கள் படிக்கும் பட்டப்படிப்புகள் எல்லாம் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என பல்கலைக்கழகங்கள் சட்ட அங்கீகாரம் செல்வது என்றென்றைக்கும் யுஜிசி அறிவித்திருப்பது நேரடியாய் தமிழ்நாடு மாணவர்களின் கல்வி மீது தொடுக்கப்படும் போர் என்று அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சாமுவேல் எபினேசர்.